ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு காமெடி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு தாய் மூவி. 2010 ரிலீஸ் ஆன கூல் ஜெல் அட்டாக் மூவி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஒரு காமெடி மூவினே சொல்லுவேன். ஒரு தரமான மூவி. நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போகலாம். அப்படி படத்துக்குள்ளே போகிறது முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பூமியை தான் காட்டுறாங்க. அங்கே ஏதோ ஒரு எரிக்கல் பூமிக்குள்ளே வீர மாரி தெரியுது. அப்படி இந்த படத்தை பேர் போட ஆரம்பிக்கிறாங்க. பேங்காக்கில் இருக்க ஒரு சிட்டியில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் பேப்பர் போடுற ஆள் அப்படியே வண்டியில் அப்படியே வளைச்சி ஸ்டண்ட்டு காட்டிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ வேற ஒரு ஸ்ட்ரீட்டாண்ட வரும்போது தான் பார்க்குறான், ஒரு வித்தியாசமான ஒரு புழு மாரி இருக்குது. அதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே நியூஸ் ஆளுங்களை குத்துற. அவ்வளோதான், நியூஸ் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அதில் சில மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒன்றுன்றாங்க. சில பேர் இது ஏலியன்றாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் இது கடவுள் தான் சொல்லி கடவுள் வழிபடுற மாதிரி எடுத்து வச்சிடறாங்க. அங்கே ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ரெண்டு முக்கியமான ஒரு ஆள். கண்ணாடி போட்டுறவருக்கு பேர் சாய், அந்த சைடு இருக்கிறவங்க பேர் மாவு. அந்த மாவு என்ன பண்ணுறான்னா அதை தொட்டு விபதி மாரி அடிக்கிறான். இதை பார்த்து அந்த சாய், நீ விபதி அடிக்கிறான், நான் நாக்கில் பூசுறேன்னு சொல்லி அதை நாக்கில் பூசி அது கரெக்டாக இருக்கான் வேற கண்ணாடியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதோட கடைசியில் கண்டுபிடிச்சிடறாங்க, இது ஏலியனும் இல்லை கடவுளும் இல்லை, இது ஒரு சூட்டை தணிக்கிற ஒரு ஜெல்லுன்னு. இதெல்லாம் சாய் உட்காந்து நியூஸில் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, அவசரப்பட்டு வேற அதை நக்கிட்டுமான்னு பார்த்துட்டு இருக்கான். அதே டைமில் அவங்க ஒய்ஃப் வந்து, என்னையா ஏதோ கூரையை பிடிச்சிட்டு காசு வரணும்னு பார்த்தா நீ அதை நக்கி தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அசிங்க பற்றிட்டு இருக்க. அப்படின்னு சைடு கட் பண்ணி பார்த்தா சாயோட பொண்ணு பண்ணு மாவை ரெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம சாய் வந்து ஒரு பெரிய ஒரு பன் ஃபேக்டரி தான் வச்சிருப்பாரு. அவர் தயாரிக்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரீட்ல யாருமே பண்ணு தயாரிக்க மாட்டாரு. அவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எசன்ஸ் கலக்கிறாரு. அதனால தான் அதோட பண்ணு ரொம்ப டேஸ்டாவே இருக்கு. அதை பத்தி அப்படியே சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க இடம் பார்க்கும்போது தெரியும் அவர் எந்த அளவுக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்படியே ஒரு வியூல அப்படியே வெளியே போற மாதிரி தெரியுது. பக்கத்துல பார்த்தா ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள போகும்போது தான் தெரியுது அங்க ஒரு ஐஸ் ஃபேக்டரி இருக்கு. ஐஸ் ஃபேக்டரி வேற யாரும் இல்லை, அந்த மாவு தான் அந்த ஐஸ் ஃபேக்டரி. அந்த மாவும் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா எவ்வளவு பண்ணாம இந்த ஐஸ் உருகிட்டே இருக்கு, என்னடா காரணமா இருக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதாங்க பக்கத்துக்கு ஆள் என்ன சொல்றானா, ஐயோ அவங்க பக்கத்துல பன் ஃபேக்டரி இருக்கு, அதுல இருக்க ஆனால் தான் இங்க வந்துட்டு இருக்கு, அந்த வெண்டிலேஷன் இந்த சைடு திருப்பி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து காண்டானவன், நம்ம இப்பே சண்டை போட்டு அந்த கடை எடுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அப்படி மாவு வரான். அப்படியே வீராப்பா வரான் மாவு. அங்க பார்த்தா ஆல்ரெடி நம்ம சாய் ரெடியா தான் நின்றுட்டு இருக்காரு. எப்படிதான் இவன் சண்டைக்கு வந்துட்டு தான் இருப்பானு அப்படியே நாய் பார்க்குது. அப்பதான் தெரியுது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் கொள்ள போகுது. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பன் ஃபேக்டரி தான் இருந்திருக்கும், நெக்ஸ்ட் தான் இந்த ஐஸ் ஃபேக்டரி வந்திருக்கும். போக போக நல்ல ஃப்ரெண்டா இருந்தவங்க போக போக சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. உன் ஐஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இவன் தூக்கி போட, உன் பண்ணு கல்லு மாரி இருக்கான்னு சொல்லி இவன் அந்த சைடு தூக்கி போட, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே முட்டிட்டு தான் இருக்கு. யாரா இந்த இடத்த முதல்ல காலி பண்ணிட்டு போற நிலைமைக்கு. அப்படியே டைம்ல அவங்க ஒய்ஃப் உள்ள கூப்பிட அப்படியே அவன் உள்ள வந்துடுறான் மாவு. அவன் மாவு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான், நம்ம ஐஸ் ஃபேக்டரி எவ்வளவு ஹைஜீனிக்கா வச்சிருக்கோம், அந்த மாவு தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஐஸ் ஃபேக்டரி பார்த்தா தான் தெரியுது அது காலெல்லாம் எட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அங்க இருக்க நாயே பிசடிக்க ஆரம்பிச்சிடுது. நீ ஏடா ஒழுங்கா வச்சிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. எல்லாரும் சாப்பிட கூடும்போது அங்க ஒருத்த பச்சை கலர் சட்டை போட்டு வரான். இவன் தான் நம்ம மாவோட அக்கா பையன். அந்த அக்கா பையன் என்ன சொல்றானா, மாமா பேசாம நம்ம ஐஸ் ஃபேக்டரி வித்து பேசாம அந்த பன் ஃபேக்டரிக்கே போயிடலாம், நம்ம ஒரு 3 சைக்கிள் வாடகை எடுத்து அந்த பண்ணு வித்தாவது நம்மளுக்கு காசு வரும், இந்த ஐஸ் ஃபேக்டரி வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதை பார்த்தா மாவு கடுப்பாகி முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போடான்னு சொல்லி சாப்பாடு கூட போடாம வெளியே அமுச்சு விட்டுறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம சாய் கடை தான் காட்டுறாங்க. சாய் உட்காந்து நல்ல வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஃபேமிலியா. அப்போ அவன் பையன், எனக்கு தேவையில்லை, எனக்கு பண்டு தான் வேணும், பண்ணு தான் வேணும்னு அழுதுட்டு இருக்கான். ஆனால் சாய் கொடுக்கவே மாட்டான். அந்த பண்ணு ஒன்லி ஃபார் சேலுக்கு மட்டும் தான்ப்பா தம்பி, நம்மளாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஏதோ ஒன்று கலக்கிறான் போல. அப்படியே வெளியே வந்து பார்த்தா அங்கேயே வேலை செய்கிற ஒரு பொண்ணு அந்த பண்ணு உட்காந்து, நல்லா இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நல்லா பாராட்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து சாய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த பண்ணு சாப்பிடக்கூடாது அப்படின்னும் போது, நீ மட்டும் எனக்கு உனக்காக காசு கொடுக்குறியா போயா அப்படின்னு சொல்லி அசிங்க பத்தி விட்டுறான் சாயை. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா மாவோட அக்கா பையன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் ஃபுட்பாலு. இவன் பேர் வந்து சோமு. இவன் இதோட சோமின்னு கூப்பிட்டுக்கலாம் இவன் பேரை. சோமு என்ன பண்ணிட்டு இருக்கானா, உட்காந்து நல்லா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்த சாயோட பையன், நீங்க எப்படி அங்கிள் விளையாடுறீங்கன்னு கேட்கும்போது, அங்கிள் இல்லை பார்த்தா மீன் உனக்கு மச்சான்றான். அப்பதான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பங்காரன் வந்துடுறான். இதை பார்த்துட்டு பேருக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு போயிடுறாங்க. நம்ம சாய், நான் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு அதில் ஒன்று சேர்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போறதுக்கு முன்னாடி சாயோட பொண்ணு வந்து ஒரு பண்ணு தூக்கி போடுறான். அந்த பண்ணுக்குள்ள என்னடா இருக்குன்னு சொல்லி அந்த பண்ணு பிரிச்சு பார்த்தா அது சாயோட பொண்ணு போட்டோ இருக்கு. அது பின்னாடியே தான் ஒன்று எழுதி இருக்கு. அப்படி இந்த சைடு சாயோட பொண்ணு பார்த்தா அவ வேண்டிட்டு இருக்கா, எனக்கு இவன் மட்டும் தான் பாய் ஃப்ரெண்டா வேணும், வேற யாருமே வரக்கூடாதுன்னு. அப்போ வேண்டிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஜன்னலில் பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஹாட்
பார்த்தா ஹார்ட்ல இருக்கு, வேற யாரும் இல்லை, நம்ம சோமு தான். நம்ம சோமு தான் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல சாய் பொண்ணு எங்க அப்பா தூங்கிட்டு இருப்பாரு உள்ளவா அப்படின்னும் போது அப்படியே உள்ள வரலாம் ட்ரை பண்றான். என்னன்னு பார்த்தா ஒன்றும் நம்ம சாய் தூங்கவே இல்லை. இப்போதான் இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கிறாரு. அந்த பவுட்ருலாம் இந்த சோமு பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல மேலே ஏதோ ஒரு விண்கல் வந்து கீழே வேற மாதிரி இருக்கு. அந்த சத்தத்துல சோமோ சாயும் ரொம்ப பயந்துடுறாங்க. அதனால கத்துனவனே சாயை செய்யற இன்கிரீடியன்ஸ் இவன் பார்த்துடுறான், இங்க சோமு இருக்கிறது இவன் பார்த்துடுறான். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து வீழ்ந்தது ஒரு வீட்டுக்குள்ளே போய் வீடு தண்ணிக்குள்ளே. என்னன்னு பார்த்தா ஒரு க்ளூ மாதிரியே இருக்குது. அந்த க்ளூ எடுத்துகிட்டு வர சொன்னால் இந்த க்ளூ எடுத்துட்டு வந்து வச்சுட்டான் போல். அங்கே பொண்ணுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குதுன்னு வைக்கிறாங்க தலையில். கொஞ்ச நேரத்துலேயே அந்த சூட்டை இது எடுத்துடுது. இதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னையா உன்னை வேற ஒரு ஜெல் எடுத்துகிட்டு வர சொன்னால் இந்த ஜெல் எடுத்து வச்சிருக்கானே அப்படியே கட் பண்ணி ஸ்கூலாண்ட தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் 3 பசங்க டே எந்த தண்டா பெருசு, டே இல்லடா உந்து தண்டா பெருசு அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டே ஸ்கூல் போகிற நேரத்தில் என்னடா உந்து அவந்து பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா அவங்க ஆளுக்கு ஒரு கையில் ஜெல்லு வச்சுட்டு இருக்காங்க போல. அதான் பேசுனாங்க. நம்ம மீட்டு எங்கேயோ போகுது. அடுத்து அந்த பொண்ணு அவன் வீட்டில் கிடைச்ச அந்த ஜெல் எடுத்துட்டு வந்து அங்கே இருக்க சாயோட பையன் கிட்ட காட்ட அவனை எடுத்து பார்க்கறான். பார்த்தா அதுக்கு கண்ணுலாம் இருக்குது போல, என்னன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு சாயோட ஃபேக்டரியில தான் காட்டுறாங்க. நம்ம சாய் அப்படியே மூக்க பொத்திட்டு வந்துட்டு இருக்காரு, ஏதோ ஃபேக்டரிக்குள்ள நாத்து அடிக்குதுன்னு. அங்க பார்த்தா அந்த பொண்ணு இதை வேலை செஞ்சுட்டு இருக்கா. என்னம்மா இங்கே நாத்து அடிக்குது, எப்படிமா வேலை செஞ்சிருக்கேன்னு கேட்கும்போது நாத்து அடிக்குதா, நல்லா தான் இருக்கு, இதை மூந்து பாருங்கன்றாரு. நம்ம சாய் மூந்து பார்த்துட்டு தெரியுது, அதுலதான் நாத்த வருது. ஏய் என்னம்மா செஞ்சு வச்சிருக்க, இதுல தான் நாத்து அடிக்கும் போது நாத்து அடிக்குதா, இதை பாருங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லி வாயில போட்டு பாக்குறா. சாப்பிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்தோன்னு இவன் வெளியே போயிடுறான். ஓ நம்மளும் இவனை மாரி வளர்ந்துருவோன்னு வேணுமே நம்ம கிட்ட இதே மாதிரி பண்ணுறானோ, கண்டிப்பாக நம்ம இவனுக்கு எதிர்க்க ஒரு பன் ஃபேக்ட்ரி வைக்கலாம் அப்படின்னு இவ பேசிகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி வெளி சைடு வந்த நம்ம சாய் அப்படியே ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த ஊருக்குள்ளே ஒரு கேங்ஸ்டரு அங்கே இருக்க நிறைய வீடுங்கள்லாம் ஏமாற்றி வீடை வாங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம 2 வீடு மட்டும் தான் இருக்குது, கண்டிப்பாக நம்மக்கிட்டேயும் வருவான், என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, போய் மாவு கிட்ட போய் கேளுங்க அப்படின்னும் போது நான்லாம் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம சாய் சொல்கிறாரு. இது கேட்டாங்க ஒய்ஃபு கண்ணாமணிக்க திட்டி விட்டுறாங்க. அதனால நம்ம சாய் மாவு கிட்ட பேசலாம். பின்னாடி வந்து பார்த்தா அங்கே சோமு தான் இருக்கான். இதை பார்த்துட்டு பிறகு மாமாவை கூப்பிட்றான்னு சொல்லும் போது மாமாலாம் தேவையில்ல, நம்மளே சம்மந்தம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்றா. இதுக்கு எத்தனை என்னடா பேசுறேன்னும் போது இல்லை எங்கள் மாமாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவை கூட்டின்னு வரான் சோமு. அகத்தது பார்த்தா அவங்க மாமா வரும்போதே கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு வர்றாரு. இதை பார்த்த வீராப்பா நான் என்னை வெட்ட போறியா, இந்த கையை வெட்டு முடிஞ்ச ஒன்னால வெட்டு அப்படின்னு பட்டு நம்ம கையை வெட்ட போயிடுறான். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் பயந்துடுறான். அடுத்து அந்த கையை எடுத்துக்கிறான். அடுத்து 2 பேரும் பின்னாடி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா அந்த சோமோட நாய் பிஸ் அடிச்சுட்டு இந்த சைடு ஓடி வந்துடுது. அங்கே மேலே பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்த மாதிரி ஒரு புழு மேலே இருக்கு. அந்த நாய் பிஸ் அடிச்சது ரொம்ப சூடாக இருக்கிறனால அது மேலே எகிரி குச்சிடுது. அந்த சத்தத்தில் அந்த நாய் திரும்பி பார்த்தா அங்கே தான் இருக்குது. அதனால அந்த நாயும் கிட்ட மூந்து பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த நாயோட உடம்புல ரொம்ப அனலாக இருக்கிறதுனால அந்த நாய் வாய்க்குள்ளேயே இது போயிடுது. அந்த நாயினால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம சோம லவர் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த நாய் இங்கே கிட்ட வர நம்ம சாயோட பொண்ணு அதை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதே டைம்ல அந்த நாய் உள்ள இருக்கிற அந்த புழு வெளியே வர ட்ரை பண்ணுது. பேசாம இந்த உடம்புக்குள்ள போயெல்லாம் ரொம்ப சூடா இருக்குன்னு கரெக்டாக நம்ம சோமி எடுத்துட்டு அது திரும்ப உள்ள போயிடுது. அடுத்தது இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேங்ஸ்டர் வர மாதிரி தெரிஞ்சனால இவங்க 2 பேரும் அந்த சைடு கலைஞ்சு ஓடிடுறாங்க. சாய் பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுற இதே மாதிரி அந்த கேங்ஸ்டர் வந்திருக்கானே. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் உட்காந்து தம் வச்சுட்டு இருக்கான். அதே டைம் அந்த நாய் கிட்ட போவேன். அந்த நாய்கிட்ட வேணுமே சீண்டிட்டு இருக்கான். அப்படியே புகையை விட்டுட்டு இருக்கான். அந்த புகை ரொம்ப சூடாக இருக்கிறனால அந்த உள்ள இருக்கிற பொழு இவன் வாய்க்குள்ள போயிடலான்னு பட் இந்த வாய்க்குள்ள போயிடுது. இவனும் கத்திட்டு இருக்கான். அடுத்தது வெளியே வந்து பார்த்தா அந்த கேங்ஸ்டரே ஆளை காணும். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல சாய் ஒன்று நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற நாய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருக்கு. அங்க இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது எப்படா ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருக்கோன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு தொட்டு பார்த்தோம் ஒன்றுமோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு சோமுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. இப்போதான் புரியுது இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஆளு போல. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த கேங்ஸ்டர் வந்துடுறான். அதே டைம்ல சாய் ஃபேக்டரியில் வேலை செய்கிற பொண்ணு கீழே மாட்டிக்க அந்த கேங்ஸ்டர் வாயில இருக்கிற ஜெல்லி இவ வாய்க்குள்ள போல நினைக்குது. அப்போ அந்த ஐஸ்காரி பொண்டாட்டி என்ன பண்றானா, அவன் முடிய பூச்சி சீக்கும் போது பார்த்தா அவன் முடியே இல்லை, விக்கு வச்சு சுத்திட்டு இருக்கான் போல. நீலாம் ஒரு கேங்ஸ்டரானு சொல்லி பக்கத்துல ஒரு கட்டை மாதிரி இருக்கு, அதை அடிச்சுட்டு இந்த சைடு ஓடி வந்துடுறாங்க. அதே டைம்ல நம்ம சாய் தோட்டத்துக்குள்ள எவனோ பூந்துட்டான்னு சொல்லி அங்க இருக்க மொத்த பேர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இரும்பு பொருளை எடுத்துட்டு வந்து அடிக்கலாம்னு நினைக்கிறான். அதை தான் தெரியுது இவங்க 2 பேருன்னு. இப்போ எதுக்குமா நீங்க 2 பேரும் கத்தின்னு கேட்கும்போது அங்க பாருங்க கேங்ஸ்டர்ன்றான். அங்க பார்த்தா அவன் உறைஞ்சு போயிருக்கான் ஆல்மோஸ்ட். அவனுக்குள்ள அந்த ஜெல் அப்படியே வெளியே வர ட்ரை பண்ணுது. இதை பார்த்தா நம்ம சாய் இந்த சைடு ஓடி வரலான்னு பார்க்கும்போது கரெக்டா சாய்க்குள்ள போலான்னு நினைக்குது. நம்ம சாயும் அப்படியே பிளாக் ஃபிளிப் அடிச்சு தரமா போவாரு. இந்த சீனு பக்கத்துக்கு வேற லெவல்ல இருக்கும்.
ஒரு கட்டத்துல அந்த ஜெல்ல ஒரு மரத்துல போய் சொருவிக்குது. நம்ம சாய் நிலைமை என்னன்னு பார்த்தா சவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரியே மாட்டிக்கிறாரு சவுத்துலே. அடுத்தது எப்படியோ கீழே வந்துடுறாரு. அவங்கள பார்க்க எல்லாரும் அந்த சைடு ஓட அந்த ஜெல்லு ஒண்ணுமா விடல. இவங்க எல்லாம் நிற்கும் போது இவங்க வாய்க்குள்ள எப்படியாவது போயிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படியே ஒத்தொத்தரால் என்ன நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வாய்க்குள்ள போலான்னு நினைக்கும் போது எல்லாம் குனிஞ்சிட்டே இருப்பாங்க. கடைசியில் நம்ம சாய் நிற்கிறாரு. நம்ம சாய் வாய்க்குள்ள போயிடுவான்னு நினைக்கும் போது கரெக்டாக இட்லி குண்டா மூடிய வைக்கிறாரு. பார்த்தா அது கீழே வந்துடுது. அவ்வளோதான். நம்ம சாய் அப்படியே மாசான பிக் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது பார்த்தா அது காணும். எங்கன்னு பார்த்தா நம்ம சாய் கவட்டிக்குள்ள போயிடுது. அங்கங்க சுத்திட்டு இருக்கு. எங்க பார்த்தவங்க 3 பேரும் உங்களுக்குள்ள தான் இருக்கு, நீங்க படுங்கன்னு சொல்லி நம்ம சாயோட பல்பை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சாயம் கத்த ஆரம்பிப்பாரு, விடுங்க விடுங்கன்னு. கடைசி அது எப்படியே வெளியே போயிடுது. ஆளை விடுறான் சாமிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாயை உள்ள வந்துடுறாரு மொத்த பேரையும். அடுத்து அங்க இருக்க மொத்த இடமும் லாக் பண்றாரு, அது உள்ள வராத மாதிரி. அப்பதான் வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க கதவு அப்படியே பொறுமையா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஐயோ உள்ள வந்துச்சான நீங்க பார்த்தா இந்த குட்டி சாத்தான் தான் வந்திருக்கான் போல. அவங்க அம்மா என்னடா இவ்வளவு லேட்டுன்னு கேட்கும் போது, எங்க என்னதான் டியூஷன் அனுப்புறீங்களே, அதுதான் இவ்வளவு லேட் ஆகுது, நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேனே, நீங்க கேட்டா தானே மச்சா தானே அப்படின்னு கத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அக்காக்காரி என்ன கேட்கறானா, வெளியே என்ன ஒரு பொருள் பத்தியான்னு கேட்கும் போது ஏதோ திருப்பதியில லட்டு வாங்கின மாதிரி எடுத்து அந்த ஜெல்லு கொடுக்க, அவ்வளவுதான். அங்க இருக்க மொத்த பேரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து நம்ம சாய் அந்த ஜெல்லு தூக்கி போடுறாரு. அது தூக்கி போட்டா அவங்களோட வைஃப் மேல விழுந்துருது. அவ்வளவுதான். அவங்க இந்த சைடு தூக்கி போட்டுற அப்படியே கீழே விது. என்னன்னு பார்த்தா அங்கேயே ஒரு ஜெல்லு இருக்கு. இந்த 2 ஜெல்லும் பேர் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அடுத்து இவங்க எல்லாரும் பயந்து மேல போயிடுறாங்க. அடுத்து போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா போலீஸ் நம்ம சாயும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ கடைசியாக அந்த போலீஸ் எடுத்துடுறாங்க. நம்ம சாயும் இங்கே நடந்த விஷயத்த மொத்தமே சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஒரு 2 ஜெல்லு இருக்கு, எங்களை அட்டாக் பண்ண நினைக்குது, நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸே கூட்டிட்டு வாங்கன்னு. இது கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது போலீஸ் ஸ்டேஷனில் ரெஸ்கியூ டீமா, போனாட்டி கால் பண்ணா ஒருத்தன் எங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி பூந்திச்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றான், உணர்த்தனா எலி பூந்திச்சு ஹெல்ப் பண்ணுறேன்டா, என்ன ப்ராங்க் கால் பண்ணிட்டு இருக்கீங்களா, கட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் கட் பண்ணிடுறாங்க. நம்ம சாய்க்கு என்ன பண்ணது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதான் நம்ம சாய் பொண்ணுக்கு யோசனை வருது, ஹெல்ப்புக்காக நம்ம சோமு கூப்பிடலான்னு. அதனால அவங்க வீட்டில் இருக்கிற லைட்டை வச்சு நம்ம சோமு வீட்டில் இருக்கிற ஜன்னல்ல லைட் அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம சோமு என்னடா காலங்கத்தில் வெந்திச்சாடா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா நம்ம சோமோட பொண்ணு இருக்க பார்த்து, ஓ நிலவே வந்து நம்மளை கூப்பிடுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம சோமோட பொண்ணு வந்து இங்கே 2 ஜெல்லு மாரி இருக்கு, எங்களை காப்பாத்தாவான்னும் போது, ஓ உங்க அப்பா இல்லையா, இது ஒரே நிமிஷம் இருந்துட்டாங்க, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா ஓடி வந்துடுறான் அந்த வீட்டு சைடு. அப்படி இந்த சைடு பார்த்தா ஒரு ஜீப் வந்து இறங்குது. இவங்க வேற யாரும் இல்லை, இப்போ இறந்து போன டானோட தம்பி தான் இவன். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான், இந்த கதவு திறங்குன்னு. அப்போ ஏதோ ஒரு மாசான ஒரு கேரக்டர் வருதுன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு மாரி இறங்குறா. இவ பொண்ணு இல்லை, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரு. இவனும் அந்த கேங்ஸ்டரோட தம்பி தான், பேரு சன்னி. இப்போ இவங்க 2 பேரும் எந்த வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் மாவு வீட்டுக்கு போகலான்னு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம மாவு ஆல்ரெடி உக்காந்துட்டு இருக்காரு. அந்த கேங்ஸ்டர் அப்படியே கட்டியை வச்சு, இந்த கட்டையில் அடித்தா அவ்வளோதான், குறைஞ்சபட்சம் 20 தையல் கிட்ட போட்டாகணும் அப்படின்னும் போது இவன் ஒரு கசாப்பு வெட்டுற கட்டி எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு போடு, அவ்வளோதான் நீ காலியாடன்றான். இப்போ ஒரு சின்ன பிஸ்தல் எடுத்து கேங்ஸ்டர் காட்ட, இப்போ நம்ம மாவு ஒரு பெரிய கன் வச்சு காட்டுறான். ஓ அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கிரெனேட் எடுக்கிறான். இதை பார்த்து பேர் கொஞ்சம் கூட பயப்படாம நம்ம மாவு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு டைம் பாம் எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். அவ்வளோதான். இதை பார்த்துட்டு பேருக்கு கேங்ஸ்டரே மிரண்டிடுறான். டேய் எங்கள் அண்ணன் எங்கள் முதல்ல எங்கடா அப்படின்னு கேட்கும் போது, இங்கே வந்து கேட்காது, அந்த பன் ஃபேக்ட்ரி அண்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த சைடு அமுச்சு விட்டுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம சாய் வீட்டை தான் காட்டுறாங்க. சாய் வீட்டில் இருக்கிறவங்கள ஜெல்லி எதுனா உள்ள வந்துட போகுதுன்னு சேஃப்டாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாய்க்கு பின்னாடி ஏதோ ஒன்று தொட்ட மாதிரி தெரிய அவர் அப்படியே கத்த ஆரம்பிச்சு ஜெல் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னு அவருக்கு இருக்கிற கத்தியை வச்சு அப்படியே அப்படியே விசாட்டிட்டு இருக்காரு. அந்த கத்தி மட்டும் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் நின்றுடுது. அவ்வளோதான், ஜஸ்ட் மிஸ். அவங்க ஒய்ஃபை போட்டு தள்ளியிருப்பான் நம்ம சாய். அதோட கைப்பிடி மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்தா அவங்க ஒய்ஃப் எத்தனை வருஷம் உண்மையா ஏமால இப்போ காட்டுறேன்னு கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி என்னடா தொட்டுச்சுன்னு பார்த்தா நம்ம சோமு தான் வந்திருப்பான் போல. அவங்க சோமு கிட்ட இங்கே நடந்த விஷயத்த மொத்தமே சொல்றாங்க. இதேமாதிரி 2 ஜெல்லி இருக்கு, எழுப்புக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்னு. என் மாமனார் வீட்டில் ஜெல்லு அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே கீழே பார்த்தா இந்த 3 பசங்க வந்து அவங்க அண்ணக்காரன் திறன்னு பேர்ல அங்கே நம்ம சாய் செஞ்சிருக்க மொத்த பண்ணியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் இந்த வேலைக்காரி செஞ்ச ஒரு பண்ணு வேற இருக்கும் போல. அது நாத்தத்தில் ஒருத்த திரும்பி பார்க்க அங்கே பார்த்தா அந்த ஜெல்லி இவனை பார்க்குது. அவ்வளோதான். இதை பார்த்துட்டு போய் அவன் பின்னாடி ஓடி வந்து கீழே விழுந்துற. இப்போ அந்த ஜெல்லு வந்து நம்ம சன்னி அட்டாக் பண்ண நினைக்குது. நம்ம சன்னி அப்படி இப்படின்னு ஓட ட்ரை பண்ணுறான். அவன் கிட்டே வந்து நிற்குது. அதனால அவள் சப்பலை தூக்கி போட்டு கரெக்டாக அந்த ஃப்ரீசருக்குள்ளே போயிடுறான். அந்த ஜெல்லோ இவன் கிட்ட வந்து நினைக்குது. ஆனால் ஜெல்லுனால முடியல அந்த ஃப்ரீசருக்குள்ளே போனனால. அப்படியே கட் பண்ணி இந்த வந்து கட்டா அந்த கேங்ஸ்டர் இவன் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். எங்கடா எங்கள் ஆளை காணும் சொல்லி அந்த சாய் ஃபேக்ட்ரிக்குள்ள வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா 2 பேர் ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. அதே டைமில் சன்னி வந்து ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கா. அதே டைமில் சாய் வீட்டில் இருக்க எல்லாரும் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜெல்லி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல். அப்போ நம்ம சோமு என்ன சொல்கிறேன்னா, பேசாமல் லைட் ஆஃப் பண்ணிடலாம், அப்போ எங்கே இருக்குன்னு தெரியும் போது, டே நீ எதுக்கு ஆசைப்படுற, எனக்கு நல்லாவே தெரியுது, நான் இருக்கிற வரைக்கும் லைட் ஆஃப் ஆகுதுடா அப்படின்னு சொல்கிறேன். பார்த்துட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா சாயோட பொண்ணு மட்டும் ஓட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம சாய் நில்லுன்றா. என்னன்னு பார்த்தா நம்ம சாயோட
பொண்ணு டெபிட் கார்டு தான் அதில் இருக்குது போல, அதை அப்படியே காமிச்சிட்டு இருக்கா. இப்போ சோமுக்கு ஏதோ தெரியுற மாதிரி தெரியுது. அப்படியே அந்த டெபிட் கார்டு திருப்பி பார்த்தா அந்த 2 ஜெல் அப்படியே பெருசா மாறிட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லா பொருளும் சாப்பிட்டனால அப்படியே எல்லாரும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. அங்க பார்த்தா 2 பேர் மட்டும் மேலேயே மாட்டிக்கிறாங்க. அப்ப அதே டைம் அந்த பொண்ணு கண்ணு முழிக்க அப்படியே கீழே தூக்கி போறா. திருப்பம் பார்த்தா அப்படியே மயக்கம் போட்ட நிலைமைக்கு ஆயிடுறா. திருப்பம் அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் நம்ம சாயோட ஒய்ஃப் சொல்றாங்க, பேசாம மாவு கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னும் போது நம்ம சாய் அவன் கிட்ட நான் கேட்க முடியாதுன்றான். ஆனால் ஒய்ஃப் திட்டி விட்டவனே சரி இப்போ கேட்கலான்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம மாவும் வரான். என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது இல்லை ரேஷனில் பொருள் தரேன்னாங்க, அதான் நின்றுட்டு இருக்கேன்னும் போது சரிப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்றான். ஹெல்ப் பண்ணியா, ஹெல்ப்புக்கு தான் உனக்கு கூப்பிட நினைக்கும் போது அது ஃபஸ்ட்டு நீ கேட்கணும்னும் போது இங்கே 2 பேருக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்கே வேலை செய்ய ஒரு ஆள் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு படம் காட்டுறான் அப்படின்னு சொல்லி படத்தை காட்டுறான். என்னன்னு பார்த்தா அங்கே இருக்க ஜெல்லு முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அது கூட 1 2 இல்லை நிறைய முட்டை போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 ஜெல்லையும் இவங்களால சமாளிக்க முடியல. இதோட அங்க இருக்க மொத்த முட்டையை உடச்சி வெளியே ஜெல்லு வந்துட்டு அவ்வளவுதான், இந்த நகரமே நாசமா போயிடும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம சோமு என்ன பண்றோம்னா அங்க மாமாட்ட இருக்க கண்ணை வச்சு நான் சுட போறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மாசா நிக்கிறான். இதை பார்த்தா நம்ம சாயை நான் தான் சுடுவேன்னு சொல்லி கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தா மாவு நல்லா பண்ணுக்கு தடவுற கிரீம் மாதிரின்ட்டு நீ கண்ணு எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி இவன் பிடிங்கி இவன் மாசா நின்றுட்டு இருக்கான். அப்படியே மாத்தி மாத்தி இந்த கண்ணுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சாயோட ஒய்ஃபி எவனா ஒருத்த கண்ணு எடுத்துட்டு முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் கையில ஒவ்வொரு ஆயுதமும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப சாயோட பையன் பண்ணு இருக்குன்னு எடுக்கிறான். பார்த்தா அது பண்ணி இல்ல, அந்த ஜெல்லோட முட்டை தான் போல. அங்க பார்த்தா 100கணக்கான முட்டைங்க இருக்குது. இதை பார்த்தா நம்ம சாய் அதெல்லாம் உடைங்கடா அப்படின்றாங்க. எல்லாரும் கால் போட்டு நெசுக்கணும், சுத்தமா எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதே டைம்ல மாவோட ஒய்ஃப் தலை அப்படியே கூஸ் பம்ஸ் ஆன மாதிரி ஆகுது. அப்பனா கண்டிப்பா ஒரு ஜெல்லு வரப்போகுதுன்னு அர்த்தம். எங்கடா ஜெல்லுன்னு பார்த்தா அங்க பெருசா ஜெல்லு நிக்குது ஒருத்த முன்னாடி. அவ்வளவுதான் அங்க இருக்கும் எல்லாரும் பயந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம மாவு என்ன பண்றான்னா அவன் கண்ணை வச்சு கரெக்டா அந்த ஜெல்லு வாயில சுட அவ்வளவுதான் லப்பர் வாங்கி செத்தான்னு பார்த்தா ஒண்ணுமா அந்த ஜெல்லு சாவுல போல. அந்த ஜெல்லு வாய்க்கு போன புல்லெட்டு அப்படியே ரிப்பீட் ஆகி 4 5 புல்லெட்டா வர ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்தோன்னு எல்லாரும் ஓடலான்னு நினைக்கும் போது மாவு பின்னாடி அந்த ஒரு ஜெல்லு ஒட்டிக்குது. அப்படியே தூக்கின்னு வெளியே வந்துடுறாங்க இவனை. அடுத்தது இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்படியே இந்த சைடு சன்னி பார்த்தா எப்படியோ இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு அந்த ஃப்ரிட்ஜோட டோர் திறந்து எப்படியோ வெளியே வந்துடுறா. என்னன்னு பார்த்தா அங்கே முட்டையிலேருந்து ஒரு ஜெல்லு வந்தது. இதை பார்த்துட்டு பேருக்கு அங்கே பக்கத்தில் இருக்க பண்ணு தூக்கி போட அவ்வளோதான் அந்த ஜெல்லு அப்படியே செத்துருது. இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்க ஜெல்லுங்களாம் ஒன்னொன்னா வெளியே வர அவ்வளோதான் திருப்ப ஃப்ரிட்ஜருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. இப்போ இங்கே இருக்கும் ஆளுங்க எப்போது எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த சோமு எங்கேருந்தோ ஒரு இரும்பு மாரி எடுத்துட்டு வரான். அதை வச்சு அடிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம சாய் நான் அடிக்கிறேன்ப்பா நான் தான் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு பார்க்குறான். கரெக்டாக அடித்தவனே அது மேலே பறந்துற மாதிரி தெரியுது. அவ்வளோதான் இந்த இடத்த விட்டு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் பையன் சொல்றான் மேல பாருங்க பண்ணு என்னடா மேல பாருங்க அப்படின்னும் போது பார்த்தா தான் தெரியுது அந்த ஜெல்லு அப்படியே முன்னாடி நின்று இருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே சாய் கத்த அவ்வளவுதான் சாய் வாய்க்குள்ள இதை பார்த்தா மாவு எனக்கடா நீ பண்ண உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறான்னு பேர்ல அவன் அடிக்கலான்னு வரான் தலையில. இதை பார்த்தா நம்ம சாய் இரியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு திருப்ப உள்ள வச்சிடறான். டே என்னடா எடுத்துட்டு திருப்ப உள்ள வைக்கிற அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தா மாவு நீ எல்லாம் வேலையே படமாட்ட அப்படின்னு சொல்லி அவனை படுக்க வச்சு ஒரே ஒரு ஷாட்டு அவ்வளவுதான். அது அப்படியே ஜெல்லு பறந்து போய் அங்க இருக்க ஒரு ஐஸ் கட்டியில வீது. எல்லாரும் அங்க போய் பார்த்தா அப்படியே உறைஞ்ச ஆயிடுது. அது கீழே போட்டு பார்த்தா அப்படியே உடஞ்சிடுது. அப்பதான் தெரியுது அதுக்கு கூலிங்கா இருக்கிற இடத்தாண்ட இருந்தா இறந்து போயிடும்னு. அதனால அங்க இருக்கவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசாம பக்கத்துல தான் ஒரு ஐஸ்லாண்ட் இருக்கு. அந்த ஜெல் ஐஸ்லாண்டு கூட்டிட்டு போய் அங்க சாவடிச்ச நல்ல ஐடியாவே அப்படின்னும் போதே அதுக்கேண்டா அவ்வளவு தூரம் போற பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அங்க போய் கூட்டிட்டு போய் சாவடிக்கலான்றான். இதை பார்த்தோன்னே சாய் நம்ம ஏன் வேற எங்கன்னா போனோம், இங்க ஐஸ் ஃபேக்டரி இருக்குல்ல இதுல முடிக்கடிச்சு சாவடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அதனால அங்க இருக்கிற மொத்த தண்ணியும் அப்படியே ஐஸ் ஆக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அந்த ஜெல்லு வர வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் உயிர் பணிச்சு தான் ஆகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம சோமு கூட்டிட்டு வர வச்சிடறாங்க. நம்ம சோமு போறதுக்கு முன்னாடி நம்ம சாயோட பொண்ணு கிட்ட என்ன மறந்துடாத நான் உயிரோட இருப்பேனா இல்லையா கூட தெரியல அப்படி எமோஷனா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம சாய் மூடிட்டு போய் கூட்டிட்டு வர அந்த ஜெல்லை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறான். அதே டைம்ல அங்க இருக்க வேலி அப்படியே அறுத்து விட்டுறாங்க. அப்படியே இப்போ திரும்ப ஒரு பழைய நட்பு வந்த மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம சோமு தான் காட்டுறாங்க. நம்ம சோமு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானா அங்க இருக்க முட்டைங்களாம் எடுத்து வச்சா கண்டிப்பா அந்த ஜெல் நம்ம துரத்திட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம சோமு நினைச்ச மாதிரி அங்க இருக்க ஜெல்ல நம்ம சோமு துரத்த ஆரம்பிக்குது. நம்ம சோமு அங்க இருக்க ஐஸ் ஃபேக்டரி ஆண்ட கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஐஸ் ஃபேக்டரியில அந்த முட்டையை ஃபுல்லா தூக்கி போட்டுறான். அந்த ஜெல்லும் அந்த முட்டையை பார்க்கலான்னு கிட்ட வருது. அகத்துதான் சுதாரிச்சிடுது. இங்க நம்மள சாவடிக்க தான் பிளான் போடுறாங்கன்னு அப்படியே பொறுமையா அந்த ஜெல்லி பின்னாடி போக ட்ரை பண்ண அதை பார்த்த சோமு அது பின்னாடி போட ட்ரை பண்ணது கத்துறான். அதே டைம்ல நம்ம சாயம் மாவும் அது பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. அவ்வளவுதான் அந்த ஜெல் அப்படியே உள்ள போயிடுது. அப்படியே நம்ம சோமு அப்படியே மாஸ்டர் டைலாக்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். பட்டுன்னு பார்த்தா போறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை நாக்கால அப்படியே கூட்டிட்டு போயிடுது கீழே. இதை பார்த்து அவனுக்கு ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சாய் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்க வேலைக்காரன் நம்ம சாய் எட்டி வச்சிடறான். நம்ம சாயம் அப்படியே கீழே போயிடுறாரு. அதே டைம்ல நம்ம சோமுக்கு ஆக்சிஜன் பத்தலன்னு வாய் வச்சு உறிஞ்சுங்க மாமா அப்படின்றான். பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆச்சுரா இந்த சைடு வரம போடா அப்படின்றான். கரெக்டா நம்ம சாயோட பொண்ணு ஆக்சிஜன் கொடுக்க இதை பார்த்தோன்னே நம்ம சோமு அப்படியே வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறான். நம்ம
நம்ம சாய் இந்த கண்ட கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையாச்சடா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு. அதே டைம்ல அது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறனால அந்த ஜெல் அப்படியே விட்டுடுது. அப்படியே 3 பேரும் வெளியே வந்து நின்றுட்டாங்க. அதே டைம்ல இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா அந்த வில்லன் குரூப் நம்ம சாயோட வீடை அழிக்கலாம்னு நினைச்சு அங்க இருக்கிற மொத்த இடத்தையும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம மாவு இருக்க வீட்டாண்ட ஒரு ஜெல்லி அப்படியே உழுந்து வருது. அதை பார்த்த வரத்தான் அந்த ஜெல்லுன்றான். அதே டைம்ல அந்த ஜெல்லி எகிற அங்க இருக்க வேலை செய்யற ஒரு பொண்ணு வாய்க்குள்ளேயே போயிடுது அந்த ஜெல்லு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு இரும்ப ஆரம்பிக்கிறான். அங்கே ஒருவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட்டுன்னு தண்ணி எடுத்துட்டு ஒருத்தனப்ப அதே டைம்ல அந்த பொண்ணு அப்படியே ஏஞ்சவ அப்படி இந்த சைடு திரும்பி அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த ஜெல்லி வெளியே வந்துடுது. அப்போ எப்போ அந்த ஜெல்லி வெளியே வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது சாயோட வீடு பத்திக்கனால அந்த ஈட்னால தான் அந்த ஜெல்லி வெளியே வந்திருக்கு. இதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடுற அவசரத்துல நம்ம சோமு அந்த ஃப்ரீஸோட லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், அங்கே இருக்க கூலிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வந்து பார்த்தா அங்கே இருக்க ஆளுங்களும் மொத்த பேரும் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே அணைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாயம் எவன்டா எரிச்சு விட்டான், அவன் மட்டும் என் கையில் மாட்டான், செத்தாண்டா இருந்தாண்டான்னு கத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு நாங்கள் தாண்டா எரிச்சோம் அப்படின்னு மோதிட்டு 10 ரூபாய்க்கு சொக்கா போட்டு வந்து என் வீடியோ எரிச்சிட்டியாடா அப்படின்னு நம்ம சாய் கத்திட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி தான் ஒன்று சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய ஜெல்லி இவங்க 3 பேரும் ஒரே வாயில போட்டு முழுங்கிடுது. அவ்வளோதான், அங்கே இருக்கவங்க மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. முழுங்குங்களோட அங்கே இருக்கிறது எல்லாம் குப்பையும் தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஜெல்லியும். அதே டைம்ல அந்த கேங்ஸ்டர்ல ஒரு ஆள் அந்த கிரெனேட் எடுத்து வெளியே காட்ட இதை பார்த்தா நம்ம மாவு அந்த கிரெனேட்டை தூக்கி அடிக்கிற அது மேலே. என்னன்னு பார்த்தா அதுக்கு எதுவுமே ஆகலை, அது ஒரு ஃபேக்கான கிரெனேட் போல. இதனால கடுப்பான அந்த ஜெல்லி அந்த வாய்க்குள்ள இருக்க அழுக்க தூக்கி அடிச்சிடுது. அதே டைம்ல பின்னாடி ஒன்று சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த சன்னி பொண்ணி தான் ஓடி வரா. இந்த ஜெல்லி அழிக்கிறதுக்கு எனக்கு எப்படி தெரியும்னு ஒரு பிளானை சொல்றா. என்னன்னா நம்ம சாய் வீட்டில் இருக்கிற அந்த பண்ணு தூக்கி போட்டிருப்பா. அப்பதான் அந்த ஜெல்லி இறந்து போயிருக்கும். அந்த விஷயத்த சொன்னவனே அவ்வளோதான், சாய் வீட்டில் இருக்க மொத்த பண்ணியும் எடுத்துட்டு வரலாம்னு பிளான் பண்றாங்க. அப்பதான் நம்ம சாய்க்கு யோசனை வருது, அந்த சாய் வீட்டில் வேலை செய்யற பொண்ணு ஒரு கன்றாவியான ஒரு பண்ணை செஞ்சிருப்பா. அதுல கலந்துருக்கிற பொருள் தான் அந்த ஜெல்லுக்கு ஆகாம இருந்திருக்கும். இப்போதான் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. அதனால அந்த பொண்ணு என்னென்ன கலந்தாலோ அதெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தூக்கி அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சாய் மேலே வந்து வீது. அடுத்தது ஒன்றும் ஒரு கேக்கு மாதிரி ஒன்று இருக்கு, அதுவும் பூசி அடிக்கிறாங்க. திரும்பவும் பார்த்தா அது துப்பிடுது. அதுக்கு ஒண்ணுமே ஆகல போல. அப்பதான் சோமு ஏதோ ஒன்று யோசிக்கிறான். அடுத்து என்ன பண்றான்னா நம்ம சாய் ஒரு வித்தியாசமான பவுடர் கலப்பார்ல, அந்த பவுடர் எடுத்துட்டு வந்து தூக்கி வாயே அடிக்கிறான். அதுவும் சாப்பிட்றது, அதுக்கும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏதோ பாவக்காவை சாப்பிட்ட மாதிரி அப்படியே மூஞ்சி அப்படி இப்படின்னு கடைசியில் அந்த ஜெல்லு அப்படி இப்படின்னு மாறி அப்படியே தண்ணி கலரில் மாறி அப்படியே அந்த ஜெல்லு இறந்து போகிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாய்க்கு ஞாபகம் வருது நம்ம பொண்ணு எங்கன்னு. என்னன்னு பார்த்தா சோமு கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதே டைமில் சோமு ஒரு பாட்டில் இருந்து ஐஸ் எடுக்கிறான். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ரிங் இருக்கு. சோமு என்ன சொல்கிறான்னா, அது கரைஞ்சிட்ட பேருக்கு உனக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணுறேன்னு. அதே டைமில் கரையணும்னு தண்ணிக்குள்ளே போடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம சாய் பிடிச்சிடுறாரு. இது கரைஞ்சாதாண்டா என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேனான்னு சொல்லி கடைசியில் அதை ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டுறாரு. அப்படியே உங்க 2 பேர் காதல் ஒன்று சேர்ற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம் மறக்காம கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். இதே மாதிரி புது புது படம் போடலாம்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த படத்தை சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம போட்டுடலாம். புதுசா பார்க்கவங்க மறக்காம நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதோட கமெண்ட் பக்கத்துல ஐபோன் ஒன்று இருக்கும், அது தொட்டா உங்களை மாதிரி 10 பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா பார்க்கவங்க மறக்காம நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.